ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் சுப்பிரபாதம் சேவை அட்டன் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து திருச்சானூரில் தங்குமிடம் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திருச்சானூரில் ஸ்பெஷல் சேவாஸ் புக் பண்ணணுன்னாலும் சுப்பிரபாதம் சேவா அட்டன் பண்ணணுன்னா கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் தினமும் சுப்பிரபாதம் நடக்கும் டைம்னா காலையில் 4 to 5. வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்துருவாங்க. அதனால தான் ஆன்லைனில் புக்கிங்கில் கூட ஃப்ரைடே சுப்பிரபாதம்ட்டு தனியாக இருக்கும். ஆன்லைனில் நம்ம எப்படி புக் பண்ணிக்கணும்னா டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்ன்ட்டு ஒரு மாதமும் 25, 26 தேதி போல் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த மாதத்துக்கு உண்டான டிக்கெட்ஸ் அப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு தடவை சுப்பிரபாதம் சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் சுப்பிரபாதம் சேவாவே புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஒரு லாகினில் ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். 50 ரூபாய் ஒரு டிக்கெட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தெரு. அதற்கு பெயர் சன்னதி தெரு அப்படிம்பாங்க. இது எல்லாமே ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் தான். அந்த லெஃப்ட் மோஸ்ட்டு தான் நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏவிஆர் ரெசிடென்சின்ட்டு இருந்ததை இப்போ பேர் மாற்றிருக்காங்க. தெலுங்கில் இருந்ததுனால எனக்கு பேர் தெரியல. இங்கே தான் நானும் ஸ்டே பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன். நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏவிஆர் ரெசிடென்சிங்கிறத நம்பரெல்லாம் அதே தான், பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ராகவேந்திரா லாட்ஜுன்னு இருக்கும். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை நாங்கள் அதில் தங்கலை. இதே ஸ்ட்ரீட்லேயே லெஃப்ட் சைடில் பத்மாவதி லாட்ஜுன்னு இருந்தது, அதில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா ஏவிஆர் ரெசிடென்சியில் இல்லை அப்படிங்கிறதுனால. சூப்பராக இருந்தது. நான் ஸ்டே பண்ணது ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது. ஆவரேஜாக ஒரு 3 பேர் நம்ம தங்கிக்கலாம். 24 hours வருது. ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏசி ரூம் 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் கேட்டோம், காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1300 வாங்கிட்டாங்க. ஆனால் சொன்னாங்க 1500 தான் அப்படின்ட்டு. ரூம் நல்லா இருந்தது. அப்படி நம்ம பால்கனியில் வந்து பார்த்தா கோயில் கோபுரம் தெரியும். இதுதான் பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸ். இங்கேருந்து பார்த்தா கோயில் கோபுரம் தெரியும். பவித்ரோற்சவம் நடந்துகிட்டே இருந்தது. லிஃப்ட் இருக்குது. ரூமும் நீட்டாக இருந்தது. பாத்ரூம் கூட நீட்டாக இருந்தது. ஏசியும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. டிடிடியோடது தொல்லப்பா கார்டன்ஸ் இருக்கும். 100 வரும், 300 வரும். அதுவும் சூப்பராக இருக்கும். அதை பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ்னால் நம்ம போகிறதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளார புக் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணது. நல்லா இருந்தது ரூம். நம்பர் வேணும்னா மெயில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஸோ ரூம் எடுத்துகிட்டு கீழ்த்திருப்பதி கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். இப்போ முந்தானத்து சனிக்கிழமை தான் அட்டன் பண்ணேன். பவித்ரோற்சவம் இருந்ததுனால சனிக்கிழமைகள் நடக்கக்கூடிய எல்லா சேவாஸுமே கேன்சல்டு. புஷ்பாஞ்சலி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். திருச்சானூர் தாயார் கோயிலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா எல்லாமே பவித்ரோற்சவமுக்காக கேன்சல்டு. சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி திருச்சானூரில் போய் எடுத்துக்கலான்ட்டு மற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ எல்லா கடையும் சாத்திருந்தது. ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பார்க்குறது அந்த கார்னரில் நம்ம லட்டு வாங்கிட்டு வெளியில் வருவோம்ல, அந்த இடம். ஒரு 2-3 ஷாப் தள்ளி நான் நிற்கிறேன். இங்கே சூர்யா கிராண்டுன்ட்டு ஒரு இடத்துல பிரிண்டர் வச்சுருந்தாங்க. இங்கே பிரிண்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். இது சூர்யா கிராண்ட். நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் ஏசி ரூம் 1500, ஏசி ரூம் 2000 இருக்கும். ஆனால் ரூமெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். பிரிண்ட் எடுத்துக்கலாம், ரூம் எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான என்ன விஷயம்னா, குளிக்கிறதுக்கு டார்மெட்ரியில் இருக்கிற பாத்ரூமில் குளிக்கணும்னா 120 ரூபாய். ரூமே கொடுக்குறாங்க. குளிக்கிறதுக்கு மட்டுமே ரூமாக வேணும் அப்படின்னா அதுக்கும் சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போகலாம், ரூம் எடுக்கலாம், குளிச்சுட்டு உடனே நம்ம வக்கேட் பண்ணி வந்துடணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லாக்கர் வந்து 100 ரூபாய். சம்டைம்ஸ் நம்ம போகிற டைமில் டிடிடியோட லாக்கர் க்ளோஸ்டாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த சூர்யா கிராண்டில் கூட எடுத்துக்கலாம். அங்கே பேம்ஃப்ளெட்டில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த சூர்யா கிராண்டில். கரெக்டாக லட்டு கவுண்டர்லேருந்து வெளியில் வந்தோன்னா லெஃப்ட் சைடு வரணும். ஒரு 2-3 கடை தாண்டோன்னு ஆப்போசிட் சைடில் சூர்யா கிராண்டு. அந்த லாட்ஜும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக போனேன். பிரிண்டர் 24 hours உண்டா, 10 ரூபா தான் வாங்கிக்கிட்டாங்க.
ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு காலையில் திருச்சானூர் தாயார் கோயிலுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஆக்சுவலாக 4 மணிக்கு போட்டிருந்தாங்க. நாங்கள் 3:35க்கெல்லாம் வந்துட்டோம். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். 2 போலீஸ் இருந்தாங்க கோயில் கோபுரத்துக்கிட்ட, யாருமே இல்லை. ஃபுல்லாக கடைகள்லாம் சாத்தி இருந்தது. 4 மணி போல் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த குங்குமார்ச்சனா கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் தான் என்ட்ரி பாயிண்ட். அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டோம். 4 மணிலேருந்தால் மற்ற பக்தர்களும் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் நின்றுக்கிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக போகிறப்போ நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வைப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 லேடிஸில் போனோம் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ரைட் சைடில் பார்க்குறீங்களா, அதுதான் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட்டாக இங்கே வந்து வெயிட் பண்ணதுனால 4 மணி போல் தான் போலீஸ்லாம் வந்தாங்க. 4:30 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக அந்த சைட் போங்க அப்படின்னாங்க. போகாமல் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 4:30 மணி போல் கரெக்டாக அந்த கவுண்டரில் லைட்டு போட்டாங்க. பசு வந்தது, ஐயர்லாம் வந்தாங்க, கோயில் நட திறந்தாங்க. உள்ளே போனோன்னு சுப்பிரபாதம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில செகண்ட்ஸ் ஆகும், அதையும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கையில் பிரிண்ட் அவுட்டு ஆதார் மட்டும்தான் வச்சுருந்தோம், கொஞ்சம் காசு உண்டியலில் போடுறதுக்கு. கரெக்டாக 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணோன்னா டிக்கெட் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சு உள்ளே நுழைஞ்சோன்னே சுபதம் என்ட்ரி தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. 200 ரூபாய் டிக்கெட் வாங்கினா ஒரு வழியாக அலோவ் பண்ணுவாங்கள்ல, கோயில் மூலஸ்தானத்தை ஒட்டி இருக்கிற பிரகாரம் அந்த சைட் தான் அலோவ் பண்ணாங்க. ஆதார் கார்டோட பிரிண்ட் அவுட்டை ஸ்டார்டிங்லேயே ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. கோயில் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த சுபதம் என்ட்ரிக்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, லேடிஸ்க்கு சாரீ சுடிதார் போட்டிருக்கலாம். உள்ளே போனோன்னா ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஃபஸ்ட்டு பர்சனாக நின்றுட்டேன். நின்னோன்னே எதிர்த்தாப்பில் ஆக்சுவலாக கேட் சாத்தியிருப்பாங்க. நம்ம தரிசனம் பப்பெல்லாம் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு கேட் சாத்தியிருப்பாங்க. போய் நின்னோன்னே அந்த கேட் வழியாக நேத்திர தரிசனத்தில் பெருமாள் ஃபோட்டோ பெருசாக அவரை சேவிச்சு வெயிட் பண்ணுறப்போ சுப்பிரபாதம் போயிட்டே இருந்தது. ஒரு சிவாச்சாரியரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவும் ஸ்பீக்கரில் உண்டியல் கிட்ட நின்று சுப்பிரபாதம் விண்ணப்பிச்சாங்க. அப்போவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பசுவை அங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. வால் பகுதி தாயாரை பார்த்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. கோயில் நட திறந்துருந்தது, ஆனால் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டாக போனால் தான் அந்த ஓட்ட வழியாக உள்ளே நடக்கிற கோபூஜை பார்க்க முடியும். ஏன்னா கேட் சாத்தியிருப்பாங்க. தரிசனம் பார்க்குற இடத்துக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, உண்டியலை ஒட்டி அந்த கேட் சாத்தியிருப்பாங்க. அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். தாமரைப்பூ மட்டும் வச்சு நின்றுட்டு இருந்தேன். அதில் இருந்த ஒரு ஜென்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக நிற்கிறீங்க, ஏன் பூவும் சேர்த்து நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூவும் கொடுத்துட்டார். சுப்பிரபாதம் விண்ணப்பிச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes கேப் இருக்கும். அதில் 108 முறை ஓம் ஸ்ரீ பத்மாதி தேவி நமகன்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ கோபூஜை செய்கிறாங்க. அங்கே அந்த பசுக்கு மஞ்சள் வைக்கிறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க, தீபாரத்தி காமிக்கிறாங்க. அடுத்தது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி தாயாருக்கு தீபாரத்தி காமிச்சோன்னே ஸ்டாஃப் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டாக போய் பூவை ஃபஸ்ட்டாக அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்ததுனால தாயார் கிரீடம் கிட்ட வச்சு அங்கே நாள் பூ வச்சுருப்பாங்கள்ல தாயாருக்கு, அந்த பூ எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு இருக்கிற லேடிஸ் 5 பேருக்கு அந்த பூ குங்குமம் எடுத்து மூலவர் தாயார் உற்சவர் தாயார்கிட்ட வச்சு அதில் ஃபஸ்ட்டு பூ நான் கொடுத்ததுனால அந்த குங்குமமும் பூவும் ஃபஸ்ட்டாக அவரும் எனக்கு கொடுத்தார். கீழ்த்திருப்பதி கோயில்கள் நிறைய கோயில்களில் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா கோயில்களுமே ஃபஸ்ட்டு லேடிஸை தான் வர சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக இருக்கிற போகணும் பார்த்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா கோபூஜை பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டாக நாம் கொடுக்குறதும் அவர் நமக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்குறதும் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்கிக்கிறதுக்கு. அன்றைக்கி எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வேறு, ஆவணி பௌர்ணமி. அதாவது ஆவணி பௌர்ணமி இன்றைக்கி தான் கிரகணம் இருக்கிறனால நாங்கள் நாளாக புக் பண்ணிட்டோம். நாங்கள் நாளே செலிப்ரேட் பண்ணிட்டோம். பௌர்ணமி ஒட்டி இருந்தாலும் அதுவும் பௌர்ணமி தான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அர்த்த மண்டபத்திலேயே விஸ்வக்ஷேனர் இருக்கார், ரைட் சைடில் ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே உற்சவ தாயாரும் பக்கத்துலேயே பெருமாள் இருப்பாங்க. தீபாரத்தி காமிப்பாங்க. தீபாரத்தி காமிச்சு தான் குங்குமம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு 5 லேடிஸ் நிற்கிறோம். பின்னாடி இப்போ என் ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாக்கெட்டில் கூட அங்கேயே குங்குமம் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்துடணும். கல்கண்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. சுந்தரராஜ பெருமாள் சன்னதி ஓப்பனில் இருந்தது. ஸோ அங்கேயும் போய் ஃபஸ்ட்டாக சேவிச்சுட்டு பவித்ரோற்சவம் நடந்துட்டு இருந்ததுனால பலராமர் கிருஷ்ணர் சன்னதி உள்ளே போகாத மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. சொன்னாங்க இன்றைக்கி பவித்ரோற்சவம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதனால் இன்றைக்கி பலராமர் சன்னதி தரிசனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு.
தர்சனம் முடிச்சு வெளியில் வர்றப்போ ஒரு 5:15 இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சுப்ரபாதம் சேவா. நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. லேடிஸாக இருக்கப்போ ஃபஸ்ட்டு 5 பேராக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் நம்ம கொடுக்குற அந்த மங்கள பொருட்கள் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. சில டைம் தாயார்கிட்ட ஆக்சுவலாக ஒருத்தவங்க பத்திரிக்கை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, தாயார்கிட்ட வச்சு கொடுத்தாங்க. காலையில் அந்த சுப்ரபாதம் சேவாவில் மட்டும்தான் இது முடியும். புஷ்பாஞ்சலி சேவாவில் கூட நம்ம கொடுக்கலாம், பூக்கள் கொடுக்கலாம், சாத்துவாங்க தாயாருக்கு. பட் அந்த ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போகும்போது ஒருத்தவங்க இன்விடேஷன் நினைக்கிறேன், மேரேஜ் இன்விடேஷன் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சுப்ரபாதம் சேவா. வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்வாங்க. ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை சுப்ரபாதம் சேவா செய்கிறப்போ அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அங்க பிரதட்சணம் திருச்சானூரில் செய்கிறது பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சன்னதி தெருல இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது உமாசங்கர் டிஃபன் சென்டர். நெல்லைக்காரங்க இந்த அக்கா தமிழில் பேசுவாங்க, நல்லாவும் பேசுவாங்க. அண்டு ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். தோசை எல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எப்போ வந்தாலுமே இங்கே தான் நாங்கள் சாப்பிட்றது. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் போய் சாப்பிட்றாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கும் இந்த அக்காட்ட அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் மட்டும் இப்போது இவங்க வைக்கிறாங்க ஓப்பன் பண்ணி. இன்னும் கொஞ்சம் நாளில் எங்கள் பிரதர் ஈவன் நைட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கடை ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்னாங்க. காலையில் மட்டும் இருக்கும், பட் நல்லாயிருக்கும் ஃபுட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சுப்ரபாதம் சேவா ட்ரை பண்ணுங்கள். இந்த லார்ஜஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்பர் இமெயில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஏவிஆர் ரெசிடென்சி இப்போ பேர் மாற்றிருக்காங்க, ஆனால் நம்பர் அதுதான். ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது கடைசியாக இருக்கிறது. இப்போ ரைட் சைடில் இப்போ பார்க்குறதே ராகவேந்திர லாட்ஜ் பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நல்ல ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் திருச்சானூரில் இருக்கிறது. கோயில்கிட்டேயே ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும், கோயில் வாசல்லையே. அங்கேயும் சாப்பிட்டோம், அங்கேயும் ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அக்கா கடை ஓப்பனில் இருந்தாங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து சாப்பிட்டுக்கிறது. அந்த ஷாப்லேயுமே ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். தோசை 80 ரூபாய் நல்லா தான் இருந்துச்சு. சுப்ரபாதம் சேவிச்சு வர்றப்போ கரெக்டாக ஓப்பனில் வச்சுருப்பாங்க, அப்போ தான் டீ போட்டுட்ருப்பாங்க. அதனால் அங்கே தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடியோட ஃப்ரீ லாக்கர் இருக்குது. குளிக்கிறதுக்கு 30 ரூபாயில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. கேட் நம்பர் 3க்கு பக்கத்தில். இந்த சூர்யா கிராண்டில் 120 ரூபாய் சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த இடம். லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரைவசியாக வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, சேஃபாகவும் இருக்குது. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.